ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கூகுள் க்ரோமில் இருக்க ப்ரௌசிங் ஹிஸ்டரி எப்படி டிலீட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூடியூப்பில் சர்ச் பண்ண மாதிரி நம்ம கூகுள் க்ரோம்லேயும் சர்ச் பண்ணுவோம். ஸோ கூகுள் க்ரோமில் இருக்க ப்ரௌசிங் ஹிஸ்டரி எப்படி டிலீட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட் சைடில் காண்ற 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இதில் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜ் பார்க்கும்போது நம்ம சர்ச் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே காணலாம். இனி நம்ம சர்ச் பண்ண ஒரு டீட்டெயிலை டிலீட் பண்ணணுன்னா அதுக்கு பக்கத்தில் காண்ற இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணால் போதும், அந்த டீட்டெயில் டிலீட் ஆகும். அடுத்ததாக இதை ஃபுல்லாக டிலீட் பண்ணணுன்னா டிலீட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு ப்ளூ கலரில் காணலாம், அது கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ப்ரௌசிங் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீழே காண்ற டிலீட் டேட்டா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம சர்ச் பண்ண எல்லா டீட்டெயிலுமே டிலீட் ஆகிடுச்சு. இனி சர்ச்சிங் ஹிஸ்டரி பார்க்கும்போது அந்த பேஜ் எம்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்ம கூகுள் க்ரோமோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி எப்படி டிலீட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.